ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளோட ஒன்லி ஈட்டிங் சேனல் வந்து இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு டின்னருக்காக கோதுமை மாவு சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் பண்ணிக்கலான்ட்டு மாவை ரெடி பண்ணிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் மாவு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல ஒரு ஈர டவலோ இல்லைன்னா ஈரமான துணி இட்லி துணி ஏதாவது இருந்தால் போட்டு அதை நான் கவர் பண்ணி வச்சுப்பேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். மாவை பிசைஞ்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீல் மேக்கர் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதே கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, சின்னதும் இருந்துச்சு பெருசும் இருந்துச்சு. பெருசு ஒரு 4 தான் இருந்துச்சு, சின்னதை போட்டு ரெண்டும் கம்பேர் பண்ணி போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி மீல் மேக்கர் கிரேவி பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு வடை பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு. தக்காளி நல்லா வணங்கட்டும்னு சொல்லி தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு போட்டுட்டு சிக்கன் பவுட்ரு சேர்த்துட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டன் பவுடர் சேர்த்துறவங்க மட்டன் பவுடர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பவுடர் போட்டு நல்லா கிரேவி இது பண்ணிட்டு கிரேவி பதத்துக்கு வேணும், அது நல்லா குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் வச்சு அதை நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சாச்சு. நல்லா கொதிச்சாச்சு கிரேவி. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு நான் எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அதோட அந்த சப்பாத்தி கட்டையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்லாப்பையே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா போட்டு அங்கேயே நான் நல்லா திரட்டி எடுத்துடுவேன். சப்பாத்தின்னு சூப்பராக வந்துடும். இதுக்காக நான் ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பார்போர்டில் இருக்க எல்லா துணியும் கசகசன்னு இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து குழந்தைங்க துணியெல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போனேன். குளிக்கிறதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கடலை மாவு லெமன் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் நான் வீட்லேயே ரெடி பண்ண அந்த அரிசி உளுந்து துவரம்பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் தேன் பார்த்திங்கன்னா வீட்டில் கிடச்ச தேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.